லீவு விட்டாலும் விட்டாங்க. சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. மொய்ப்பா டேய் அப்படியா, சரி எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் எங்க அத்தை கூப்பிட்டே இருந்தாங்க. எங்க ஊர்ல விசேஷம், வாங்க வாங்க அப்படின்னு. சரி ஓகே அத்தை வீட்டுக்காவது போகலாம், ஏன்னா ஊர் நம்ம போய் ஊர் விசேஷம் திருவிழா எல்லாம் பார்த்து 3 நாள் ஆச்சு, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அப்புறம் போறதுக்கு முன்னாடியே நமக்கு எப்படி இவன் போற இடத்துலலாம் தாகம் தாகம் தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்பானே அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துல ஊர்ல தண்ணியும் ஒரு சில டைம் போனா செட் ஆகாதுல்ல, அதனால தண்ணி நிறைய எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நம்ம உடம்பே இப்படி தண்ணி தண்ணின்னு கேக்குதே, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் எல்லாம் எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆலோவேரா ரெஃப்ரெஷ் ஹைட்ரேட்டிங் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் மாமாஎர்த்ல வாங்கியிருக்கேங்க. நம்ம ஆலோவேரா ஜெல் நிறைய போடுவோம், அதுவும் மாய்ஸ்சரைசரோட தான் இருக்கும். அதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அப்படியே ஸ்டிக்கியா இருக்கும், கிரீஸியா இருக்கும், அது போட்டது அப்படியே மூஞ்சி எண்ணெய் வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு லைட் ஃபீல் அது வரவே வராது. அதனாலதான் இது வாங்கினா இதுல 6 டைம் மாய்ஸ்சரைசர் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணியிருக்காங்க. ஆலோவேரா நமக்கு ஜெல் மாய்ஸ்சரைசர் கொடுக்கும், ஹைலூரோனிக் ஆசிடும் இருக்கும். இது அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கும். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே இது ஏத்துது அப்படிங்காட்டி நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க மாமாஎர்த்தோட ஃபேனா இருந்தீங்கன்னா நிறைய ஜெல் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கெமிக்கல்ஸ் நிறைய போட்டிருக்காங்க, பாரபின், அப்புறம் மினரல் ஆயில், சிலிகான், இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாம் போட்டு உங்களுக்கு இது பண்ணும்போது ரொம்பவே டஃபா இருக்கும். அதனாலதான் இந்த மாய்ஸ்சரைசிங் ஜெல் வாங்க. இங்க பாருங்க, ஒரு ஸ்டிக்கினஸே இல்ல, ரொம்ப லைட்டா இருக்கு. இதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபீல் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது ஸ்கின்னுக்குள்ள அந்த மாய்ஸ்சர் அப்சர்வ் ஆகுறது நமக்கு அப்படியே அவ்வளோ சூப்பரா ஃபீல் ஆகுது. தாகமா இருந்துட்டு தண்ணி குடிச்சா நமக்கு எப்படி கொடக்கு மடக்குன்னு குடிப்போமோ அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னு தண்ணி தண்ணி மாய்ஸ்சரைசிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஏக்கமா இருக்கும். நம்ம பாடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் தேவைப்படுது. அலோவேரா ஜெல் மாய்ஸ்சரைசர் மாமாஎர்த்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். பிளஸ் இந்த வெயிலுக்கு சம்மருக்கு ரொம்பவே ஏத்ததாகவும் இருக்கும். கைக்கு தனியா அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு தனியான்லாம் வாங்கணுங்கிறது இல்லை. பாருங்க இப்ப நான் போட்டிருக்கேன், போட்டதுக்கான ஒரு ஃபீலே எனக்கு இல்லை, ரொம்ப லைட்டா இருக்கு. சிலதெல்லாம் அப்படியே பேட்சியா ஒட்டி இருக்கும், அந்த ஃபீலே எனக்கு இல்லை. இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு. உங்களுக்கு மாமாஎர்த்ல வேணும் அப்படின்னா KALAV 2025 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மாமாஎர்த்தோட ஆப் அண்ட் வெப்சைட்ல அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள் எல்லாத்துலயுமே அவைலபிள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க உங்க மாமாஎர்த் ஸ்டோர் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ நீங்க போற வழியிலயோ எங்கேயாவது பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே எடுத்து, எப்படி ஆனியன் ஷாம்புக்கு உங்க ஃபீட்பேக் எடுத்தாங்களோ அந்த மாதிரி எல்லா ஃபீட்பேக்கும் எடுத்து அவங்க ரொம்ப ப்ராடக்ட்டை ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீன்ஸ் இனோவேஷனா ஏதாவது கொடுக்கணும்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாமாஎர்த்தோட அலோவேரா ரெஃப்ரெஷ் ஹைட்ரேட்டிங் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா? இந்த பப்பிக்கு கீரை, அப்புறம் தேங்காய் பருப்பு எல்லாம் ரெடி. போலாமா? ஹாய் ஃபாக்ஸ், இன்னைக்கு அத்தை ஊரில் நோம்பி. அந்த நோம்பிக்கு போகிறோம். ஆக்சுவலி நான் ஹாஸ்பிட்டல் விசிட் போயிருந்தப்போ அத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு 7-8 தடவை கால் பண்ணியிருப்பாங்க, வாங்க வாங்க யாரும் வரல, நீங்களாவது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால நைட்டே யாரும் வரல, அதனால நீங்களாவது நைட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானும் ஆதிக்குட்டியும் கிளம்புறோம். அக்கா குட்டீஸோட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க நியூ இயர் செலிப்ரேஷன் அது இதுன்னு சொல்லி இருக்காங்க. அவங்க பிஸியாக இருக்காங்க. போடுங்க. அவங்க பிஸியாக இருக்காங்காட்டி நாங்கள் மட்டும் இப்போதைக்கு கிளம்புறோம். இது எனக்கும் ஆதிக்குட்டிக்கான ட்ரெஸ்ஸு, இது தேங்காய் பர்ஃபி. இந்த ரெசிபி நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்குள்ள உங்களுக்கு நான் போட்டுறேன். அப்புறம் இது செங்கீரை, என்னோடய ஃப்ரெண்டு தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்தவள அந்த கீரை தான். சரி போலாமா? கரெக்டாக அக்காவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். பால்கோட ஊர்வலம், சபரிமலைக்கு யாத்திரை போகிறவங்க நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. கரெக்டாக ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டாரு, காரில் பின்னாடி இடிச்சிட்டாரு. என்ன பிரதர், வண்டியில பின்னாடி முட்டிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க? வண்டியில பின்னாடி முட்டிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க? ஒரு நிமிஷம் எடுத்துங்க. நீங்க வர இறங்கி பாருங்க. பாக்குறேன் இறங்கி. அப்புறமா அவர்கிட்ட பேசி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். போகிற வழியில் நம்ம சின்ன வயசில் பார்த்தது, இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க பார்க்க முடியாதது, இந்த மாதிரி உலக்கையில் இடிக்கிறது, போர் பைப்பில் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது பார்க்க. ஒரு வழியாக அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு.
ஆத்தா கையும் அம்மா கையும் தான் பிடிச்சி போகணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே ஆத்தா வருவாங்க வா. கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து அத்தைக்கிட்ட கேட்டேன், அத்தை ரொம்ப நேரம் ஆகிட போது முடியிருக்கு, பையன் அவ்வளோ நேரம்லாம் முழிக்க மாட்டான்னு, நீ வந்து பாரு அவன் எப்படி முழிக்கிறான்னு அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் போய் பார்த்தா ட்ரம்ஸ் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, குதிரை எல்லாம் சேர்ந்து குதித்து டான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஒரு பக்கம் குதிரை ஆடுது, இன்னொரு பக்கம் அதே மாதிரி அவன் ஆடி காட்டிகிட்டு இருந்தான். என்னடா அது? பயமா இருக்குமா? ஆதுக்குட்டி இந்த மாதிரி அதிகமான சவுண்டெல்லாம் எப்பயுமே கேட்டுக்க மாட்டான். பட் ஸ்டில் இப்போ வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவன் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் அவனை வந்து கூட்டிகிட்டு போனேன். சாமி போதும் சாமி, தயவு செஞ்சு கொடுக்குற கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, எல்லா விளையாட்டும் என்கிட்டயே லைஃப்பில் விளையாடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு சாமிக்கிட்ட பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் துணைக்கு இருங்க, எந்த பிரச்சனையும் வராமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா திருவிழாவை பார்க்க போனோம். அங்கே போயிட்டு சில டைம் அவன் வந்து காதை அடைச்சிக்கிட்டு கம்மன் உட்காந்துட்டான். இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது, ரோட்டில் பிபி ஊற்றிட்டு போகிறது, இந்த மாதிரி சவுண்ட்லாம் பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி அவன் உட்காந்த இடத்துலேயே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான் ரொம்ப நேரம். அப்புறம் தான் ஏன்டா உட்காந்து ஆடிட்டு இருக்க, போய் இறங்கி நல்லாவே ஆடுன்னு சொல்லி தெருவில் இறக்கி விட்டு குத்தாட்டம் போட வச்சுட்டேன். செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணான், செம்ம வைபு வேறு. குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, லேடிஸ் கூட ஒரே மாதிரி ஸ்டெப் போட்டு ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஊரில் திருவிழா அப்படின்னா எல்லாத்துக்குமே எப்படி தான் அந்த வைப்பு தோத்துதோ, எல்லோரும் வந்து இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்து செம்ம ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்கள் ஊரில் எப்போ திருவிழா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு மேலேயும் இன்னும் அந்த திருவிழாவோட தொடர்ச்சியான வீடியோஸ் எல்லாம் நிறையா வரும், அதையும் பாருங்கள். ஓகே, பை பாய்.